கரங்களை தட்டி சோதரம். இந்தியாவிலும் உலகத்தினுடைய பல நாடுகளிலும் அது சோதரம் இந்த நாட்களில் கர்த்தர் வல்லமையாய் உபயோகப்படுத்துகிற கர்த்தருடைய தாசன் அது சோதரம். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சர்ச்சை கர்த்தரவர்களுக்கு திண்டுக்கல்ல கொடுத்திருக்காங்க. அது சோதரம். அவருடைய தகப்பனார் ஒரு போதகர். அநேக கிளை சபைகளை கர்த்தரவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. வெளி ஊழியங்கள், அநேக ஊழியங்கள் அது சோதரம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசன். ஹல்லேலூயா. அவருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அவருடைய செய்தியை கேட்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கணுக்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எலும்புகளிலே ஊடுருவுகிறதான தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த விசேஷித்த கிருபையை, வரத்தை இந்த நாட்களில் கர்த்தருடைய தாசனுக்கு கொடுத்திருக்கிறபடி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள நேரங்களை நான் அதிகமாக எடுக்க விரும்பவில்லை. அது சூத்திரம். நம்முடைய அழைப்பை ஏற்று, அது சூத்திரம் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய இந்த சிறிய சபையை நேசித்து அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற உங்களை நாங்கள் ஆலு சூத்திரம் மனமாற எங்களுடைய சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களை உங்களுடைய கரங்களை தருகிறோம். கரங்களை தட்டி அவருடைய வரவேற்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் மத்தியிலே முதல் முறையாக வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 40 நாட்கள் ஜெபத்தினுடைய கடைசி நாளில் உங்களோடு கூட இருப்பது, உங்கள் மத்தியில் ஊழியம் செய்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ரொம்ப வருஷ காலமாக தொடர்ந்து இந்த திருச்சபையில் நான் அடிக்கடி வந்து போகிற ஒரு தேவ ஊழியர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த முறை வரும்பொழுது சர்ச் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக, க்ளோரியாக, ரொம்ப நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். மிகவும் நேசிக்கிற அன்பு தெய்வ ஊழியர் பாஸ்டரையாவுக்காக, பாஸ்டர்மாவுக்காக, 3 பிள்ளைகளுக்காக அநேக தெரிந்த விசுவாச முகங்கள் எனக்கு இருக்கிறது. அடிக்கடி நான் வந்து போகிறதுனால அநேகர் எனக்கு நல்ல பழக்கம். யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அந்த நல்லவர். ஒரு விசை கண்களை மூடி டிமைனர் குடும்பம். டிமைனர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thanks ஐயா. Thank you அப்பா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றே. அமர்ந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. அமர்ந்தாலும் இருந்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா. என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும்
உமக்கென்று வாழ்ந்திட பேரிட்டெடுத்து பிறக்கும் முடிந்தால் 2 கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினமும். இந்த சபைக்கு நீங்க பாராட்டின அன்புப்பா, நீங்க பாராட்டின இரக்கம்ப்பா. ஒரு மகிமையான சபை உருவாக்கி கொடுத்திருக்கிறீங்களப்பா. உமக்கே நல்லா சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நினைவு கூர்ந்தீங்களப்பா, நினைவு கூர்ந்தீங்களப்பா. நன்றி ராஜா, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரும் என்று நான் அழுதேன். அப்படி அழுதீங்களா? 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 கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே? ஆனா அடுத்த செகண்டே
சரடு போல, ஒரு நெருப்பு பட்ட கயிறு போல அவைகள் இட்டு விழும்படியா சீசோனை கட்டி வைத்திருந்த கயிறுகள் ஒரு நெருப்பு பட்டது போல விழுந்தது போல, ஒரு பயம் என்கிற சிறையிருப்பு, கவலை என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, வறுமை என்கிற சிறையிருப்பு, பயம் என்கிற சிறையிருப்பு, எதிர்காலத்தை குறித்த சிறையிருப்பு இந்த ராத்திரி வேளையிலே தேவ ஜனத்தை விட்டு வெளியேறுது, வெளியேறுது. என் ஜனத்தை விடுதலையாக்குங்கள் என்று சொன்னீரே, என் ஜனத்தை விடுதலையாக்குங்கள் என்று சொன்னீரே. இந்த ராத்திரி வேளையிலே 40வது நாள் ஜெபத்தின் கடைசி நாளிலே ஜனம் விடுதலையாக்கப்படுகிறது, ஜனம் விடுதலையாக்கப்படுகிறது. சாபத்துல, பாவத்துல, பில்லி சூனிய கட்டுகள்ல, ஏவல் வைப்பு எடுப்புல, எல்லா உபத்திரவத்துல இருந்தும் கர்த்தர் இந்த நாளிலே 40வது நாள் ஒரு விடுதலையின் இரவா. நீங்க விடாதீங்க, நீங்க விடாதீங்க, நீங்க விடாதீங்க, நீங்க விடாதீங்க. ஒரு நிமிஷம் நான் அந்நிய பாஷையில துதிக்க 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 நான் நம்புறேன். அத்தனை சிறையிருப்புகளும், அத்தனை சிறையிருப்புகளும், ஜனத்தில் இருக்கிற அத்தனை சிறையிருப்புகளும் தகர்க்கப்பட்டு போகும். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஒரு கவியை மாத்திரம் கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோமா? கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. 2 ராஜாக்களின் புஸ்தகம்
அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த வார்த்தையை மீண்டும் மென்ஷன் பண்ணுகிறேன். அப்படியே யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆமென். இந்த 40வது நாளினுடைய கடைசி நாள் ஜெபத்திலே ஆண்டவர் எனக்கு பேசும்படியாக பாரப்படுத்துகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஜனம் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான். தேவன் உங்கள் சிறையிருப்புகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறவர். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஜனத்துக்கு சிறையிருப்பாம்? யூத ஜனங்கள். இங்க போடப்பட்டிருக்கிறது யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்பிற்கு. அப்ப யூத ஜனங்கள்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை தம்முடைய துணையாக கொண்டிருக்கிறவர்கள், தேவனை தன்னுடைய தேவனாய் கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பு காணப்படுகிறது. அம்மா ஐயா நல்ல கவனிங்க. நாம் மற்றவர்களை குறித்து பேசவில்லை. சபைக்கு வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் யூத ஜனங்கள், இவர்கள் தேவ பிள்ளைகள். யூத ஜனங்கள் என்றால் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அபிஷேகமற்ற ஒரு கூட்டம், ஞானஸ்நானமற்ற ஒரு கூட்டம், தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் தான். ஆனாலும் அந்த ஜனம் சிறையிருப்புக்குள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கலாம். பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், இத்தனை வருட காலமா நான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னால் இயன்ற ஊழியங்களை செய்கிறேன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், காணிக்கையில தசமபாகத்தில் உண்மையாய் இருக்கிறேன், எல்லா ஜெபத்திலும் பங்கு பெறுகிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் சில சிறையிருப்புகளுக்குள்ளே நான் இருக்கத்தானே செய்கிறேன். ஒருவேளை எனக்கு இன்னும் கடன் பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்து இன்னும் போகலையா பாஸ்டர், இந்த சரீர பலவீனத்தில் சிறையிருப்பிலிருந்து என்னால விடுதலை பெற முடியலையே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிறையிருப்புக்குள் நீங்கள் சிக்குண்டிருக்கலாம். ஆனால் even though you are baptized, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனாலும் தேவ ஜனம் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் சிக்குண்டிருக்கும் என்றால், இந்த 40வது நாள் ஜெபத்திலே தேவன் அந்த ஒரு சிறையிருப்பில் இருந்தும் தம் ஜனத்தை விடுதலையாக்கும்படி நல்ல கை தட்டலாம், நல்ல தட்டலாம், கை தட்டலும் முடிவெடுத்த நல்ல தட்டுவர்கள். இந்த ராத்திரி ஜனம் விடுதலையாக்கப்படுகிறது. சபைக்கு வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகிக்கப்பட்ட ஜனம், தேவனை துணையாக கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்குள் இருக்கிறவர்கள் இந்த ராத்திரி வேளையில விடுதலையாக்கப்பட போகிறார்கள். நல்ல 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 முழுவனத்தோடு இது தேவன்றவங்க. இந்த சத்தியம் தேவை பாஸ்டர். நான் ஒரு விடுதலை பெறணும் பாஸ்டர். இந்த ராத்திரியில எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர். ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகணும். என்னிடத்துல என்ன குறை இருக்குது எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நான் மாற வேண்டிய விஷயம் என்ன ஆண்டவரே? நான் ஜெபிக்கிறேனே, நான் துதிக்கிறேனே, நான் ஆராதிக்கிறேனே, நான் கை தட்டுகிறேனே, நான் அந்நிய பாஷை பேசுகிறேனே, நான் காணிக்கை கொடுக்கிறேனே, நான் தசமபா கொடுக்கிறேனே, நான் உண்மையா இருக்கிறேனே. ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு? ஏன் இந்த சிறையிருப்பு? ஏன் சிறையிருப்புன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரதுன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு அதைத்தான் ஒரு 4 பாயிண்டா நான் பேச போறேன். ஏன் ஜனத்திற்கு, தேவ ஜனத்திற்கு,
அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சபைக்கு வெளியில இருக்கிறவர் யூத ஜனத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த சிறையிருப்பு? அதை சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த சம்பவம், அந்த சரித்திரத்தை கொஞ்சம் உங்களுக்கு அப்படி காண்பித்து கொடுத்துட்டு அதுக்குள்ள இருந்தே ஒரு 4 பாயிண்ட் இந்த முதல் நாள் கூட்டத்துல நாம தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாரா? கவனமா கவனிக்கிறீங்களா? கவனமாக. இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம், 40 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். 430 வருஷம், more than 430 years they are under the slave in Egypt. எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே. உங்களுக்கு தெரிந்ததுதான், வைக்கோல் அறுத்தார்கள், செங்கல் அறுத்தார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் குறைவு. ஆனால் சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது, அந்த பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் வேலை வாங்கினானாமா. 2 மணி நேரம் தான் அவங்க சொந்த வேலையை செய்யறதுக்கு. 22 மணி நேரம் அவர்களை நொய்யோடு நொய்யாக வைத்து குத்தி அவர்களை வேலை வாங்கினான். 430 வருஷம் இந்த ஜனங்கள் கதறுகிறார்கள், யெகோவா தெய்வமே, எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா, எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையான்னு சொல்லிட்டு 430வது வருஷத்தின் முடிவிலே ஆண்டவர் ஒரு பெரிய புரட்சியாளனை எழும்ப பண்ணினார். அவனுடைய பெயர் தான் மோசே. அந்த மோசேயை கொண்டு தேவன் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி 10 விதமான அற்புதங்களை எல்லாம் செய்து நடப்பித்து அந்த 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை எகிப்தில இருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். எங்கே போகிறார்கள்? the promised land, வாக்குத்தத்தத்தின் பூமி என்று அழைக்கப்படுகிற கானானை நோக்கி பயணித்து போகிறார்கள். போகிற வழியில் செங்கடல் வருகிறது, தேவன் பிளக்கிறார். யோர்தான் வருகிறது, பின்னிட்டு போகிறது. எரிகோ வருகிறது, தகர்ந்து விழுகிறது. கேட்டபோது காடை, கேட்டபோது மன்னா, கேட்டபோது தண்ணீர். பகலிலே அவர்களை குளிர்விப்பதற்கு மேலே ஒரு மேக ஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம். 40 வருடம் போட்டிருந்த உடைகள் பழமையாக போகவில்லை, போட்டிருந்த பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. எதிர்த்து வந்த ராஜாக்கள் ராஜ்யங்களை எல்லாம் அழித்து தேவன் அந்த ஜனத்தை மகிமையாய் 40 வருஷம் வழிநடத்தி அந்த கானான் தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். கவனமாய் கவனித்துக் கொண்டே வாருங்கள், கவனமாய் கவனித்துக் கொண்டே வாருங்கள். உள்ளே பிரவேசித்தார்கள். இப்ப கானானுக்குள் பிரவேசித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும், ஒரு கவர்மெண்ட் செட்டப் வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் நாடோடிகளாகவே இருந்து கொண்டு வந்து விட்டார்கள். மோசே வழி நடத்தி வந்தார், ஆரோன் வழி நடத்தி வந்தார், யோசுவா வழி நடத்தி வந்தார். இப்போ ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல இடம் கிடைத்ததற்கு பின்பு தங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று விரும்பினபடினாலே இஸ்ரவேலினுடைய முதல் மன்னனாக சவுல் ராஜ்யபாரம் பண்ணினார். கவனமாய் கவனியுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்பது பின்பு உங்களுக்கு புரியும். சவுல் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இந்த சவுலுக்கு அடுத்தபடியாக சவுலினுடைய மருமகன் ஆக இருந்ததான தாவீது 2வது இஸ்ரவேலின் ராஜாவாக வருகிறார். நல்ல கவனி தேவ பிள்ளையே, எனக்கு இந்த ஏன் நமக்கு இந்த சிறையிருப்புன்னு 4 பாயிண்ட பேசிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் கடகடன்னு பேசிட்டு போயிடலாம். ஆனா ஏன் இந்த சரித்திர காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கொஞ்சம் வேதத்தின் ஞானம் உங்களுக்கு கிடைத்து விடுமே என்கிற பாரத்தோடு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவன் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப 2வது ராஜாவாக, தேங்க்யூமா, 2வது ராஜாவாக யார் அரசாளுகிறார்? சொல்லுங்க கொஞ்சம். தாவீது அரசாளுகிறார். இந்த தாவீது அரசாளும் பொழுது தாவீதுக்கு ஒரு பெரிய விருப்பம் ஒன்று இருந்தது. என்ன விருப்பம் என்றால், இத்தனை நாட்களும் எங்கள் பிதாக்கள் நாடோடிகளாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஆராதிப்பதற்கென்று ஒரு நிலையான வாசஸ்தலம் இல்லை. அது ஒரு டென்ட் மாதிரி ஒரு கொட்டகை போடுவோம், அதுக்குள்ள கொண்டு போய் ஒரு பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதுல உடன்படிக்கை பெட்டியை வைப்போம், ஜனங்கள் ஆராதிப்பாங்க. அப்புறம் ஆண்டவர் பெயர்த்து கொண்டு போனோடனே பெயர்த்துக்கிட்டு போயிடுவோம். இப்படி மூவிங்லயே நாங்க ஆண்டவரை
வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். ஆராதிக்கிறதுக்கு இது போல ஒரு நல்ல ஆலயம் இல்லையே. எனவே தாவீது இஸ்ரவேலிலே கானானிலே ஒரு நல்ல ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். தாவீது விரும்பினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், no, you are not an eligible person to build my church. நீ என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தகுதியுள்ளவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். தாவீது கேட்கிறார், ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பல யுத்தங்களை நடப்பித்திருக்கிறாய். உன் கைகளில் லட்சக்கணக்கான பேரை வெட்டி கொன்னிருக்கிறாய். உன் கைகள் ரத்தம் படிந்த கைகள். இப்படிப்பட்ட கொலகார கையில நீ ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துல நான் வாசம் பண்ண விரும்பவில்லை. ஒன்று செய், உன்னுடைய குமாரன், உன்னுடைய மகன் உனக்கு அடுத்தபடியா இஸ்ரவேல்ல 3வது ராஜாவாக வருவான். அவன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆனால் நீ செய்ய வேண்டியது, அவன் கட்ட போகிற ஆலயத்திற்கான எல்லா பொருட்களையும், ரா மெட்டீரியல்ஸை நீ சவகரித்து வைக்க வேண்டும். அவன் வந்து எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று தேவன் சொன்னார். உடனே தாவீது உலகமெங்கிலும் இருக்கிறதான நாடுகளில் இருந்து கப்பல்களிலே அந்த விலையேர்ந்த பொருட்களை எல்லாம் வரவழைத்தார். முழுவதும் தங்கம், கிரானைட், இன்னும் காஸ்ட்லியான கேதுரு மரங்கள், பலவிதமான மரங்கள் உலகமெங்கிலும் இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன்? ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு. என் மகன் ஆலயம் கட்டப் போகிறான் என்று சொல்லி எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ஆயத்தமாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆலயம் கட்டுவதற்கான நிபுணர்களை கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாராமா. நிபுணர்கள் என்றால் டெக்னீஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ், லேபர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம், ஈவன் ப்ளூ பிரிண்ட் கூட, எப்படி சபை கட்டணுங்கிற ப்ளூ பிரிண்ட் கூட எல்லாம் ஆயத்த நிலையில் இருக்கிறது. ஜஸ்ட் சாலமன் வந்தவனே ஒரு கையெழுத்து போட்டா போதும், வேலை ஸ்டார்ட் ஆயிடும். Everything is well prepared. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. கவனித்துக் கொண்டே வாருங்கள். இதே போல கவனித்துக் கொண்டே வாருங்கள். இப்பொழுது சாலமோன் அரியணைக்கு வருகிறார். சாலமோன் அரியணைக்கு வந்தவுடன் கையொப்பமிடுகிறார், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆலயம் கட்டப்படுகிறது, மகிமையாய் கட்டப்படுகிறது. ஆமென். என்ன மதிப்பு இருக்குன்னா, நல்ல கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற இந்திய பண மதிப்பீட்டின்படி 400 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. 400 crores, 400 கோடிகள் செலவழித்து மகிமையான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயத்தை சுற்றிலும் பல மண்டபங்கள் கட்டப்பட்டது. மண்டபங்கள்னா குட்டி குட்டி சர்ச்சஸ் வச்சுக்கிறோமே. ஒன்னு யூத் கேம்ப் நடத்த, ஒன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்த, ஒன்னு விமென்ஸுக்கு ஒன்னு நடத்த, ஒன்னு விடோஸுக்கு ஒன்னு நடத்த, இப்படி சுற்றிலும் பல மண்டபங்கள் கட்டப்பட்டு நடுவிலே எருசலேமிலே மலை உச்சியிலே மகிமையான ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டு ஆலயத்தை என்ன பண்ணுவாங்க? டெடிகேட் பண்ணுவாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல. அப்ப பிரதிஷ்டை பண்ற அந்த நாள் வந்துச்சு. எப்படி நம்ம ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாங்களோ அது போல அந்த பிரதிஷ்டை பண்ற நாள் வந்தது. அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே சாலமோன் தேவ சமூகத்தில் 2 விண்ணப்பங்களை வைக்கிறார். கவனமாய் கவனிங்கள். 2 விண்ணப்பங்களை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? முதலாவது ஒரு விண்ணப்பம், உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு மக்களானாலும் சாலமோன் கட்டின இந்த ஆலயத்திற்கு அவர்கள் வந்து, எப்படி வருவாங்களோ தெரியாது, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படியோ தெரியாது, ஃளைட்டை பிடிச்சு பாஸ்போர்ட் வாங்கி விசாவை எப்படியோ சாலமோன் கட்டின இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயத்தின் சுவர்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் தேவன் அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும். நம்பர் 1, ஒருவேளை வர முடியாவிட்டாலும் அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து தங்கள் பலகணிகளை திறந்து வைத்து இந்த சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் தேவன் அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று 2 விண்ணப்பங்களை வைத்தார். 2 விண்ணப்பங்களை சாலமோன் வைத்தார்.
ஆண்டவர் சொன்னார், ஓகே சாலமோன், ஓகே, உன் 2 விண்ணப்பத்தை நான் நிறைவேற்றுறேன், ஆனா நான் சொல்ற ஒண்ணு நீ நிறைவேற்றணும். சொல்லுங்க ஆண்டவரே, ஐ ஒபே யுவர் வேர்ட், நான் கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு நிபந்தனை கொடுத்தார். என்ன நிபந்தனை கொடுத்தார்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன் வாழ்நாளெல்லாம் என்னை மாத்திரம் உண்மையாய் நீ சேவிப்பாய் என்றால் நீ கேட்டது 2 காரியத்தையும் நான் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் என்ன ஆனதுன்னா, இங்கதான் நல்லா கவனிக்கணும், என்ன ஆனதுன்னா, காலங்கள் கடந்து போக 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 சாலமோனுடைய ராஜ்யபாரம் உலகமெங்கிலும் அப்படி விஸ்தாரமாக பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் சாலமோனுக்கு நேராக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்படி யுத்தம் பண்ண வரும் பொழுதுதான் சாலமோன் ஒரு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணார். என்னன்னா, யாராவது ஒரு ராஜா யுத்தம் பண்ண வர்றாருன்னா உடனே அவரை பார்த்து சொல்ற, ராஜா உன் பொண்ணு எனக்கு கொடு ராஜா, நீ எனக்கு மாமா. இன்னொரு ராஜா யுத்தம் பண்ண வந்தானா, ராஜா உன் பொண்ணை கொடு, நீ எனக்கு மாமா. இப்படின்னு சொல்லி 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 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் 1000 கல்யாணம் பண்ணிட்டார். எத்தனை கல்யாணம் பண்ணிட்டாரு? 1000 கல்யாணம். வேதத்தில் இருக்கிறது தான் பேசுறேன், பின்னாடி நான் காட்டி கொடுக்கிறேன். 1000 கல்யாணங்களை பண்ணி அவருடைய வயோதிப நாட்களிலே ஒவ்வொன்னும் ஒரு பக்கம் இழுக்குது. ஒரு அம்மா கூட்டிட்டு போது, இன்னைக்கு எங்க ஊர்ல காது குத்துறாங்க, ஒரு அம்மா இன்னைக்கு எங்க ஊர்ல தீச்சட்டி எடுக்கிறாங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல காவடி எடுக்கிறாங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல பூக்குழி இறங்குறாங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழா அப்படின்னு போய் 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 எல்லா விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று சாலமோன் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்ததினாலே என்ன நடந்தது? ஆண்டவர் சாலமோனின் மீது கோபம் கொண்டார். கோபம் கண்டு ஒரு காரியத்தை செய்தார். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு ஈக்குவலான பவர் உள்ள இன்னொரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பேர் பாபிலோன் என்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு நேராக திருப்பி விட்டார். அந்த பாபிலோன் ராஜாவுடைய பேர் நேபுகாத்நேச்சார். அவன் நேராக இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வந்தபோது அவன் செய்த முதல் காரியம், இஸ்ரவேலுக்குள் அப்படி நுழைஞ்ச உடனே அவன் செய்த முதல் காரியம், 400 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இல்லாமல் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி போட்டான். முழு ஆலயமும் தரைமட்டமாக்கப்பட்டது. முழு இஸ்ரவேலையும் சுட்டரித்தான். நெருப்பினால் ஜனங்களை கொன்று போட்டான். ஜனங்கள் கொதிக்க 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 செத்தார்கள். அறிவில் சிறந்த, ஞானமுள்ள, கட்டுமஸ்தான உடல் அமைப்பு கொண்ட, பலமுள்ள சில வாலிபர்களை மாத்திரம் கைகளை கட்டி கண்களை மூடி அடிமைகளாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போனான். அப்படி கொண்டு போகப்பட்டதில் ஒரு எழுப்புதலான வாலிபர் கூட்டம் தான் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஓபேத்நேகோ என்கிற அந்த வாலிபர் கூட்டம். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முழு இஸ்ரவேலையும் அழித்து போட்டான். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 70 வருடம் பாபிலோன் இஸ்ரவேலின் மேல் ஆதிக்கம் செலுத்தினது, சிறைபிடித்துக் கொண்டது. நல்ல கவனிக்கணும். ஏற்கனவே 430 வருஷம் எங்கேதான் இருந்தார்கள்? எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டு ஒரு 40 வருஷம் டிராவல் பண்ணி வந்து திரும்ப எங்க போய் மாட்டி இருக்கிறாங்க? பாபிலோன்ங்கிற இன்னொரு சிறையிருப்பு. ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சிறையிருப்பு மாதிரி இன்னொரு சிறையிருப்பு. இப்பதான் பாஸ்டர் இந்த பிரச்சனையை முடிச்சு இந்த கடனெல்லாம் கட்டி அப்பா இன்னொரு மூச்சு விட்டேன் பாஸ்டர். அதுக்கப்புறம் என்னன்னா அதை விட பெருசு இன்னொன்னு வந்து நிக்குது பாஸ்டர். ஒண்ணு மாறி ஒண்ணு, ஒண்ணு மாறி ஒண்ணு, ஒரு பிரச்சனை மாறி ஒரு பிரச்சனை. தொடர்ந்து நான் சிறையிருப்புக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கேன் பாஸ்டர், ஒரு முடிவில்லையா அப்படின்னு நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஏன் இந்த சிறையிருப்பு? ஏன் இந்த சிறையிருப்பு? சாலமோன் செய்த ஒரு பாவம், ஒரு தவறு
மாத்திரமல்ல, இந்த சிறையிருப்புக்கான 4 சாலமோனுடைய காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொன்றாய் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 29வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 29 முதல் வசனத்தை வாசிப்பீர்கள். தாவீது ராஜா, இப்ப நல்ல கவனிங்க. தாவீது சொல்றார், தன் மகனாகிய சாலமோனை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். தாவீது ராஜா சபையார் எல்லோரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன். போதியா உங்களுக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய, எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவன், சத்தம் உயர்த்தி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன். அப்ப சாலமோனை யார் தெரிந்து கொண்டா? மனுஷர்கள் தெரிந்து கொள்ளல. யார் தெரிந்து கொண்டது? ராஜ்யங்கள் தெரிந்து கொள்ளல. யார் தெரிந்து கொண்டது? ஐயா, பாயிண்ட் நம்பர் 1 நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஏன் சிறையிருப்பு என்றால் தன் தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்குண்டது. சத்தியம் புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுவாங்க. தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன ஒரு கூட்டம். அம்மா ஐயா, நல்லா கவனிங்க. எழுதிட்டீங்கன்னா என்னை கவனமா கவனிங்க. எழுதிட்டு வேகமா எழுதிட்டு என்னை கவனிங்க. ஏன் ஜனம் சிறையிருப்புக்குள் இருக்கிறது? ஏன் இன்னும் போராட்டம் மாறல? ஏன் இன்னும் பிரச்சனை மாறல? ஏன் இன்னும் உபத்திரவங்கள் மாறல? ஒரு முக்கியமான காரணம், தேவன் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போய்விட்ட ஒரு கூட்டம். ஏன் என்னை தெரிந்து கொண்டா? நிறைய பேர் நினைக்கிற ஒரு காரியம், ஏன்னா ஏசப்பாக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னாங்க பாஸ்டர், நான் வந்துட்டேன். எனக்கு குழந்தை தான் வந்துச்சு, குழந்தை பிறந்துடும், அதனால நான் இயேசுவை தேடினேன். ஏன் இயேசு கிட்ட வந்திருக்கீங்க? ஒரு வேலை கிடைக்கும்னு இயேசு கிட்ட வந்தேன். ஏன் இயேசு கிட்ட வந்தீங்க? ஒரு வீடு கட்ட முடியாம இருந்துச்சு, கட்டிடலான்னு இயேசு கிட்ட வந்தேன். ஏன் இயேசு கிட்ட வந்தீங்க? ரொம்ப வளர்க்க முடியாம இந்த கட்டி ரொம்ப வடியா வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இயேசு கிட்ட வந்தா சுகமாகுன்னு சொன்னாங்க, இயேசு கிட்ட வந்தேன். ஏன் இயேசு கிட்ட வந்தீங்க? இந்த கடன் பிரச்சனை பெரிய போராட்டமா இருந்துச்சு, இது இயேசு கிட்ட வந்தா, இயேசு கோயிலுக்கு வந்தா கடன் பிரச்சனை மாறிடும் சொன்னாங்க, நான் இயேசு கிட்ட வந்தேன். ஏதோ கல்யாணத்துக்காகவோ, கடன் பிரச்சனை மாறுறதுக்காகவோ, பிள்ளை வளர்க்கறதுக்காகவோ, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்காகவோ, படிக்கிறதுக்காகவோ நீங்களும் நானும் இயேசு கிட்ட வரல. வந்தது உண்மை. ஒரு காலத்தில் நாம் அதற்காக தான் வந்தோம். தேவன் அதிலிருந்து நமக்கு ஒரு அற்புதமும் செய்தார். ஆனால் இன்னும் இதற்காகவே நாம் ஆண்டவரை தேடுகிறவர்கள் அல்ல. சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயா, அம்மா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிட்ட வந்தால் அற்புதம் நடக்கும் என்பது உண்மை, நான் இல்லை என்றே மறுக்கவில்லை. ஆனால் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிட்ட வராமலே ஆசீர்வாதமாய் வாழவும் முடியும். ஹலோ, உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த சூரியநெல்லியில, இந்த கேரளாவுல, இந்த இடுக்கி மாவட்டத்துல, இந்த சபைக்கு வராம வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வறுமையிலையும் கஷ்டத்திலையுமா இருக்கிறாங்க? நல்லா தானே இருக்காங்க. ரட்சிக்கப்படாத மனுஷன் நல்லா இருக்கானா? நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கான். நமக்கு தான் ஒரு வீடு கட்ட முடியாம இருக்குது. அவன் 4 வீட்டை கட்டிட்டு ஒரு வீட்டுல இருந்துட்டு 3 வீட்டை லீஸுக்கு விடுறானா இல்லையா? நமக்கு ஒத்த கார் வாங்க முடிய மாட்டேங்குது, அதுவுமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்க முடிய மாட்டேங்குது. ஆனா தேர்ட் ஹேண்ட்ல கூட வாங்க மாட்டேங்குது. அவன் கியால ஒரு காரு, சுசுகில ஒரு காரு, மகேந்திரால ஒரு காரு வாங்கி வச்சிருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? நம்மளை விட அவன் நல்லா இருக்கானா இல்லையா? ரட்சிக்கப்படாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், விக்கிரகத்தை வணங்குறவன், லஞ்சம் வாங்குறவன், தப்பு பண்றவன் உங்களை விட நல்லா இருக்கானா இல்லையா? உண்மையை பேசுங்க. நல்லா தானே இருக்கிறான். அப்புறம் என்ன? அப்ப இயேசு கிட்ட வந்தா அற்புதம் நடக்கும், சுகமாகும். இதுக்காக தான் ஐயா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவனுக்கும் நமக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம்னா, ஒரே வித்தியாசம் தான். அவன் அவனுக்காகவே வாழ்ந்து மரிக்க அழைக்கப்பட்டவன், நான் அவனுக்காக வாழ்ந்து மரிக்க அழைக்கப்பட்டவன். சத்தியம் புரிஞ்சா கை தட்டுவாங்க, ஒரு நிமிஷம் கத்தரை துதிப்பாங்க.
நான் எனக்காக வாழ அழைக்கப்படவில்லை. நான் என் சுகத்துக்காக வாழ அழைக்கப்படவில்லை. நான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவே வாழ அழைக்கப்படவில்லை. என் சுகபோக வாழ்க்கைக்காகவே நான் வாழ்ந்துவிட அழைக்கப்படவில்லை. என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறதின் நோக்கம் அவருக்காக வாழ்வதற்கு. இத ஒரு விசுவாசி புரிஞ்சுட்டாங்கன்னா, இத ஒரு வாலிபன் புரிஞ்சுட்டானா, இத ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுட்டானா, அவன் வாழ்க்கையில் சிறையிருப்பிற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு இதை உறுதி செய்வோம். என்னை ஏன் ஆண்டவர் அழைத்தார்? எனக்கு ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? எனக்கு ஏன் இந்த ரட்சிப்பு? எனக்கு ஏன் இந்த அபிஷேகம்? எனக்கு ஏன் இந்த சபை? எனக்கு ஏன் இந்த அந்நிய வாசை? ஏதோ என் வாழ்க்கைக்காக, என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைக்காக, என் வீட்டுக்காக அப்படியே வாழ்ந்து 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 நீ சாக அழைக்கப்படவில்லை. நீ அழைக்கப்பட்டிருக்கிறதின் நோக்கம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதின் நோக்கம் தேவனுக்காக வாழ்வதற்கு. தேவனுக்காக வாழ இருக்கிற வாலிப பிள்ளைங்க, நல்ல ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே என்னை ஏன் அழைச்சி, என்னை ஏன் தெரிந்து கொண்டு, எனக்கு ஏன் இந்த அபிஷேகம், எனக்கு ஏன் இந்த கிருபை? நான் எனக்காக வாழ அழைக்கப்படவில்லை. அது ஒரு ரத்தத்துக்குள்ள போகட்டும், உன் நரம்புக்குள்ள போகட்டும். வாலிப தம்பி, அவன் எல்லாருக்கும் புரியணும் தேவையில்லை, எல்லாருக்கும் புரியணும் தேவையில்லை. ஒரு 10 பேர், ஒரு 10 பேர், ஒரு 10 வாலிபர்களுக்குள்ள, அவங்க ரத்தத்துக்குள்ள, அவங்க நாளத்துக்குள்ள, அவங்க வெள்ளை அணுக்களுக்குள்ள, அவங்க சிவப்பு அணுக்களுக்குள்ள நான் பிடிக்கப்பட்டதின் நோக்கம், அழைக்கப்பட்டதின் நோக்கம், அழைக்கப்பட்டதின் நோக்கம், என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், என்னை கர்த்தர் அழைத்ததின் நோக்கம், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்ததின் நோக்கம், எனக்கு என் மனைவியை கொடுத்ததின் நோக்கம், எனக்கு பிள்ளைகளை கொடுத்ததின் நோக்கம், எனக்கு வீட்டை கொடுத்ததின் நோக்கம், எனக்கு காரை கொடுத்ததின் நோக்கம், எனக்கு இந்த சம்பளத்தை கொடுத்திருக்கிறதின் நோக்கம், எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறதின் நோக்கம் எனக்காக அல்ல, அவருக்காக. அவருக்காக, 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 அவருக்காக. இதை ஒருவன் புரியட்டும், இது புரியட்டும், ஜனத்துக்கு இது புரியட்டும், ஜனத்துக்கு இது புரியட்டும், ஜனத்துக்கு இது புரியட்டும், அபிஷேகத்தோடு புரியட்டும், அபிஷேகத்தோடு புரியட்டும், அபிஷேகத்தோடு புரியட்டும், அபிஷேகத்தோடு புரியட்டும். That's why we are called. அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஒருவன் புரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில் சிறையிருப்பிற்கு வாய்ப்பில்லை. தன் தெரிந்து கொண்டதை மறந்து போன ஒரு கூட்டம். சாதாரணமாக கூப்பிடல ஆண்டவர். ஏதோ இந்த உலகத்துக்காக வாழ்றதுக்காக கர்த்தரனை கூப்பிடல. இந்த உலகத்துல வாழ்ந்து சாகிறதுக்காக கர்த்தரனை கூப்பிடல, அழைக்கல. ஐயா அம்மா நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. சென்னை பட்டணத்துல ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. நல்ல கவனிக்கிறது, கவனிச்சுட்டே வாங்க. சென்னை பட்டணத்துல ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, ஒரு பெரிய ஐடி ஆபீஸ். அங்க இருக்கிற ஒரு பெரிய மேனேஜர், அங்க இருக்கிற ஒரு பெரிய மேனேஜர் தன்னோடு இருக்கிற தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கிறாரு. என்ன வேலை கொடுக்கிறாரு? இந்த சென்னையில இருக்கிற ஆபீஸினுடைய பிரான்ச் மதுரையில இருக்குது. நீ மதுரையில போய் ஒரு வாரம் தங்கி இருந்து இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு வரணும்னு ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, தனக்கு கீழே இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு, டேய் தம்பி நல்ல கவனி, நீ மதுரையில போய் இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு வரணும். ஆனா நீ சென்னையில இருந்து மதுரைக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு 450-500 கிலோமீட்டர் வருது. அவ்வளவு தூரம் நீ போறதுக்கு நீ ட்ரெயின்ல போவேனா, ஃபிளைட்ல தான் போவேனா? என் சொந்த காரை உனக்கு தாரேன். நல்ல கவனிங்க, என் சொந்த காரை உனக்கு தாரேன். நல்ல ஒரு காஸ்ட்லியான கார், ஒரு BMW ஏதோ ஒரு கார் நான் உனக்கு தந்தியா காரை தரேன். நீ ஓட்டிட்டு போவேனா, நீ ஜம்முன்னு உட்கார்ந்து போ. டிரைவர், என் டிரைவர் உனக்கு தாரேன். ஃபியூல், டீசல் நான் ஃபுல்லா நிரப்பி தாரேன். ஃபாஸ்ட் ட்ராக்
அந்த டோல்கேட்ல ஃபாஸ்டாக நான் ஃபுல்லா ரீசார்ஜ் பண்ணி தந்துடுறேன். நீ இங்க இருந்து மதுரையில போய் ஸ்டே பண்றதுக்கு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல கிங் ஷூட் ரூம், பிரமாண்டமான ரூம் நானே உனக்கு புக் பண்ணி கொடுத்துறேன். கவனிச்சுட்டே வா, நான் உனக்கு புக் பண்ணி கொடுத்துறேன். அங்க இருக்கிற 5 நாள் நீ தங்கி இருக்கிறதுக்கு எல்லா நேரம் சாப்பாடும் நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். அந்த 5 நாள் நீ மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, அங்க போறது வர்றது, உனக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸையும் நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். எல்லாம் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீ மதுரையில போயிட்டு உன் வேலை இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு கொண்டு வந்து சப்மிட் பண்ணா போதும். நீ ₹1 செலவு பண்ண வேணாம், எல்லாம் நான் உனக்கு செலவு பண்ணிடுறேன். சரி சார், ஓகே சார் அப்படின்னு கார் எடுக்கிறார். டிரைவர் வரார். நேரா சென்னையில இருந்து அப்படி கிளம்புது வண்டி. வருது, தாம்பரம் தாண்டுது, செங்கல்பட்டை தாண்டுது, விழுப்புரம் தாண்டுது, விழுத்தாச்சலை தாண்டுது, உளுந்தூர்பேட்டை தாண்டுது. அப்படியே வரும்போது திருச்சி வருது, மணப்பாறை வருது, திருச்சி வந்துச்சு. திண்டுக்கல் வந்த உடனேயும் நேர திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்குள்ள வண்டியை விட்டுட்டாரு. அங்க போய் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்ட மனுஷன் இப்ப அடுத்து மதுரைக்கு போகாம நேர கொடைரோடுன்னு ஒரு கட்டில திரும்பி வத்தலை கொண்டு போய் நேர கொடைக்கானலுக்கு வண்டியை விட்டுட்டாரு. அங்க போய் 5 நாள் நல்ல ரூம்ப போட்டு தங்கி இருந்து குடிக்கிறது, வெறிக்கிறது, எல்லாம் சட்டையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப கொடைக்கானல் வந்து நேர கார் எடுத்துட்டு வந்து நேர திரும்ப சென்னையில போய் பாஸ் கிட்ட போய் இப்படி நின்றா பாஸ் அவரை என்ன பண்ணுவாரு? ஒரு ப்ராஜெக்ட் முடிக்காம சுத்திட்டு இப்படி வந்து நின்றா என்ன பண்ணுவாரு? நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் உன்னை அதிகாரி ஆக்குவேன், உன் எஜமானுடைய சுதந்திரத்துக்குள் பிரவேசிப்பாரா? என்ன சொல்லுவாருன்னு கேட்டேன். சீட்டை கிளிப்பாரா கிளிக்க மாட்டாரா? இதை இப்படியே வச்சுக்கிட்டு இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நான் சொல்றது நீங்க கேளுங்க. உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய பாஸ் இருக்கிறார், ஏசப்பா. அவர் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. இதை முடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு 60 வயசு ஆகும், 70 வருஷம் ஆகும், 80 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் வரைக்கும் ஆகுதா அது வரைக்கும் உனக்கு ஒரு புருஷன் தரேன், வாழ்ந்துக்கோ. அது வரைக்கும் உனக்கு ஒரு மனைவி தரேன், வாழ்ந்துக்கோ. 2 பிள்ளைகள் தரேன், வாழ்ந்துக்கோ. ஒரு சொந்த வீடு தரேன், வாழ்ந்துக்கோ. ஒரு கார் தரேன், வாழ்ந்துக்கோ. ஒரு கவர்மெண்ட் சர்க்கார் ஜோடி தரேன், வாழ்ந்துக்கோ. உனக்கு ஒரு வேலை தரேன், வாழ்ந்துக்கோ. குடும்பம் தரேன், வாழ்ந்து. இதெல்லாம் வச்சுட்டு வாழ்ந்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நிறைவேற்றி முடிக்கணும் இந்த பூமிக்கு அனுப்புனா நாம சோத்ராண்டவரை இந்த பாத்ரூம்ல என்ன மாதிரி டைம் சொட்டலான்னு எனக்கு இந்த ராத்திரி வேளையில பேசுங்க ஆண்டவரே. என்ன மாதிரி கார் வாங்கணும் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளை எப்படி நடத்தணும் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இதிலே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீனா நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதை மறந்து போய்விட்டா. சத்தியம் புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா, இந்த வாழ்க்கைலாம் அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம இதிலேயே லகித்து போய் இதிலேயே சுகம் கண்டு இதிலேயே வாழ்ந்து இப்படியே மரித்து போக வேண்டாம். நீ உன் அழைப்பை மறக்கிறாய், நீ சிறையிருப்புக்குள் சிக்கொள்ளுகிறாய். ஆண்டவரோடு பேசட்டும். இத்தனை மேன்மை, இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் எதற்கென்றால் நான் அவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த பாயிண்ட் உங்களுக்குள்ள இறங்குச்சுன்னா 2 கையை உயர்த்தி ஒரு 60 செகண்ட் கமிட்டடா ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. என் அழைப்பை மறந்துட்டாண்டோ தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, ஏன் இவ்வளவு பிரச்சனை சிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், உனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். பிரச்சனை தொடர்ந்து மாற்ற ஏன் உன் வாழ்க்கையில மேன்மையை அடைய முடியல? ஏன் தண்ணீரை போல தளவிக்கிட்டே இருக்கிற? ஏன் ஃபெயிலியர் மேல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ற தெரியுமா? You forgot your calling. நீ எதற்காக அழைக்கப்பட்டன்றதை மறந்துட்டவல்ல, நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டன்றதை மறந்துட்டவல்ல. இந்த குடும்பம், வாழ்க்கை, பிள்ளை இதுக்கே வாழ ஆரம்பிச்சு
4வது நாள்ல கர்த்தர் கூட பேசட்டும். ஆமென் ஆண்டவரே. நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்றேன், ஜெபம் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி ஜெபிக்கிறது அல்ல, அது சில சமயம் மறந்துடுவோம். ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீ இப்பயே கமிட் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருப்பில்ல, இப்பயே ஜெபம் பண்ணுப்பில்ல, இப்பயே ஜெபம் பண்ண. ஆண்டவரே, தெரிந்து கொள்ளுதல் நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, எனக்காகவே வாழ்ந்துட்டேன், என் குடும்பம் தான் உலகம் நினைச்சிட்டேன், என் வேலை தான் உலகம் நினைச்சிட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு என் கூட நீங்க பேசுறீங்க அப்பா. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக. பொய்யா பாடாம மெய்யா பாடி 2 கையை உயர்த்தி மெய்யா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. உண்மையா சொல்லுங்கயா, உண்மையா சொல்லுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளை. 2 கைகளை உயர்த்தி உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். தப்பு பண்ணிட்டாண்டவரே, உமக்காக அல்லாமல் என் நோக்கம் நம்புங்கப்பா உங்க பிள்ளை. Jesus, Jesus, Jesus. நம்புங்கப்பா உங்க பிள்ளை. இந்த அர்ப்பணத்தோட, இந்த அர்ப்பணத்தோட, இந்த அர்ப்பணத்தோட ஷாமாமா அல்வனா சுத்தரோ நீவகமாமா. நல்ல கவனி தேவ பிள்ளை. ஏன் சிறையிருப்புன்னு முதல் பாயிண்ட் சொன்னேன். ஜனம் தன் தெரிந்து கொள்ளுதலை மறந்து போய்விட்டது. என்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார் என்பதை மறந்து போன ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்கொண்டது. இனியும் அந்த தவறை செய்ய வேண்டாம். 2வது பாயிண்ட்டுக்குள்ளாக நான் போகிறேன். 2வது ஒரு காரியம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய முதல் அதிகாரத்தின் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் இந்த பாபிலோனிய சிறையிருப்பு என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சாலமோன் தேவனை நோக்கி தேவரீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு, நல்ல கவனிங்க, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினி. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே என் தகப்பனாகிய தாவீதுக்கு போதும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க அம்மா, நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப தாவீது ராஜாவாக மன்னிக்க வேண்டும், சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன் சாலமோன் முதல்ல ஒரு ஜெபம் பண்றார். the first prayer, சாலமோன் ராஜாவான உடனே செய்கிற முதல் ஒரு ஜெபம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஏதோ பொதுவான ஜெப குறிப்பு. இப்ப இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல ஏதோ ஒரு நாள் சூரிய நெல்லியினுடைய எழுப்புதலுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா நீங்க எப்படிமா ஆரம்பிப்பீங்க? சும்மா சொல்லுங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறேன், ஜெபமே பண்ண மாட்டீங்களா? ஜெப குறிப்பு இப்ப நான் சொல்றேன். சூரிய நிலையில இருக்கிறதான மதுபானத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு ஜெபம் பண்ணுங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? ஸ்தோத்திரம் 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 நாம ஆரம்பிப்பீங்க. ரைட், வெரி குட். அம்மா நீங்க உங்களுக்கு இதே ஜெப குறிப்பு கொடுக்கிறேன், நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. அப்படியா இருக்க சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? ஏசப்பா சோத்துன்னு ஆரம்பிப்பீங்க. பிரதர் நீங்க சொல்றீங்களா? பிரதர் உங்களுக்கு கொடுத்தா எப்படி பிரதர் ஆரம்பிப்பீங்க? நல்ல ஆண்டவரே. சூப்பர். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அன்பின் பரலோக பிதாவேன்னு ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தர் சோத்திரம் ஆரம்பிக்கிறாங்க, ஐயா நல்ல ஆண்டவரேன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப கவனிங்க, சாலமோன் ராஜாவா ஆடியன் பண்ண உடனேயும் வந்து உட்கார்ந்த உடனேயும் அவர் முதல்ல ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறானா, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே. அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ற, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இரண்டாவது பாயிண்ட்ல நல்லா கவனிங்க. மூச்சுக்கு 300 தடவை என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே சொன்னியடா. ஆனா இப்ப 700 பிளஸ் 300 1000 கட்டிட்டு உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை மறந்துட்டியடா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இரண்டாவது, ஏன் சிறையிருப்பு வந்தது என்றால் பிதாக்களின் தேவனை மறந்து போன ஒரு கூட்டம். தேவனை மறந்து போன ஒரு கூட்டம். ஒரு காலத்துல வாய் நிறைய சொன்னீங்க, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே, நீர்தான் எனக்கு இந்த சிங்காசனம் தந்தீர், நீர்தான் என்னை உயர்த்தினீர், நீர் என் தகப்பனாகிய தாவீதின் தேவன், நீர் என் தகப்பனாகிய தாவீதின் தேவன். நல்லாதான ஆரம்பிச்ச, உன் ஆரம்பம் நல்லாதானே இருந்தது, உன் ஸ்டார்டிங் நல்லாதானே இருந்தது, நல்லாதானே ஆரம்பிச்ச. ஏன் பிந்தைய காலங்கள் வர 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 உன் தேவனை மறந்துட்ட, அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாடி போயிட்ட, அந்நிய பெண்களுக்கு பின்னாடி போயிட்ட, ஆண்டவரோடு இருந்த உடன்படிக்கையை மறந்துட்ட, அவரோடு புரிந்த ஜெபத்தை மறந்துட்ட, அவர் வழி நடத்தின விதங்களை மறந்துட்ட. இன்னும் சொல்ல போறதா இருந்தா, நீ சிங்காசனத்துல உட்கார்றதுக்கே தகுதி இல்லாதவன். ஏனென்றால் நீ விபச்சாரத்தில் பிறந்தவன், நீ வேசித்தனத்தில் பிறந்தவன். உங்க அப்பா தாவீது உன்னை ஒரிஜினலா பெற்றெடுக்கல, உன்னை இன்னொருத்தருடைய மனைவிக்கு தானே பெற்றா. நீ சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு தகுதியே இல்லாதவன் தானே. ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்தினேனே, ஆனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேனே, நான் உன் தேவனாக இருந்து நடத்தினேனே. ஆனா பிந்தைய காலங்களிலே என்னை மறந்து விட்டாயே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாதவன். ஏன் தாவீது உண்மையான மனைவி இடத்துல அவரை பெற்றெடுக்கல. இன்னொருவருடைய பைபிளே அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது கொச்சப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி அறிமுகப்படுத்துது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் படிச்சு பாருங்க. மத்தேயு 1:5 ஒருத்தர் வாசிக்கலாம். சாலமோன் பெற்றான். ஓபேத் ஈசாய் பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். இந்த நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. தாவீது ராஜா உரியாவின் மனைவியினிடத்தில் சாலமோனை பெற்றார். எப்படி தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் நினைத்து. எப்போது இது நல்ல அறிமுகமாயா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? தாவீது ராஜா தன் மனைவியிடத்துல பெறலையாமா. யார்கிட்ட பெற்றாராமா? உரியாங்கிற இன்னொருவனுடைய மனைவியிடத்துல. இது நல்ல அறிமுகமான்னு கேட்கிறேன். such a bad introduction, such a bad introduce. ஒரு தவறான அசிங்கமான ஒரு அறிமுகம். பைபிள் அப்படிதான் அறிமுகப்படுத்துது. இவன் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு தகுதி இல்லாதவன், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இவன் மேல இருந்ததுனால உன்னை கொண்டு நீங்க உட்கார வச்சா, இப்ப கொழுப்பெடுத்து போய் நீ என்ன பண்ற? பிதாக்களின் தேவனை மறந்துட்டு 700 + 300 கட்டிக்கிட்டு சேட்டை பண்ற. ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன் தெரியுமா சிறையிருப்பு? உன் ஆரம்ப காலத்துல ஆண்டவரோடு நீ இருந்ததான அந்த உறவு, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த பரிசுத்தம் போக 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 இடையில பண்ண ஒரு கல்யாணம், பிறந்த 2 பிள்ளைங்க, வந்த ஒரு புருஷன், வந்த ஒரு பொண்டாட்டி, வந்த ஒரு வேலை, வந்த ஒரு பிசி, ஆண்டவரை விட்டு உன்னை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. That's why you are in சிறையிருப்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுப்பா. அப்பா,
கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 40 நாள் ஜெபத்துல வந்திருக்கிற அருமையான அம்மா மாருங்க, ஐயா மாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல அன்னைக்கு இருந்த பிரேயர் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த அனாயிட்டிங் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு முழங்கால் போட்டா வாயில அப்படி முழங்கால் இப்படி போட்டா வாயில இருந்து ஜெபம் மடை திரண்டு வந்துச்சுல, அப்படி வந்துச்சுல. இப்ப சோத்திரம் 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 சோத்திரம், அந்த ஸ்தோத்திரம்ன்றது கோடிட்ட வரிகளை நிரப்பு. ஏன்னா அடுத்த வார்த்தை தெரியல, அடுத்து எதுக்கு ஜெபம் பண்றேன்னு தெரியல, அதனால சோத்திரம் 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 சோத்திரமே போயிட்டு இருக்குதே. உனக்கு ஜெப ஃப்ளோவா வர மாட்டேங்குது, அந்நிய பாஷை ஃப்ளோவா வர மாட்டேங்குது. ஒரு தேவ புள்ள போற முழங்காலே தெரிஞ்சிடும் அவன் ஆண்டவரோட எந்த அளவுக்கு உறவுல இருக்கிறான்ட்டு. வர மாட்டேங்குச்சு. ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்லையே. அதிகாலையில எழுப்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணியே, ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணியே, ராத்திரியில பாத்ரூம் வந்தா கூட போயிட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணியே. ஆனா இப்ப சொல்றது வயசாகி போயிருச்சு, பலவீனம் ஆயிருச்சு, ஒரு திருமணம் ஆயிருச்சு, ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லி நீ பின்னாடி வந்துட்டு இல்ல, அதனால நீ சிறையிருப்புல மாட்டிட்டு இல்ல. சாலமோனே, நீ ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது பிதாக்களின் தேவனே, பிதாக்களின் ராஜாவாகிய என் தேவனே, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனே நடப்பா ஜெபம் பண்ண. ஆனா இன்னைக்கு தாகாடுக்கு முன்னாடி பாகாடுக்கு முன்னாடி போயிட்டியாப்பா. ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை? ஏன் தொடர்ந்து போராட்டம்? ஏன் தொடர்ந்து பிரச்சனை சிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் இன்னும் விடுதலை பெற முடியல? அப்படின்னா பிதாக்களின் தேவனை எங்கேயோ மறந்துட்டல, தேவனை எங்கேயோ மறந்துட்ட. சில பேர் சொல்லலாம், நாங்க தேவனெல்லாம் மறக்கிற அளவுக்கு நாங்க மோசமான ஆளுங்க கிடையாது மாஸ்டர், அந்த அளவுக்கு நாங்க மோசமான ஆளுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தேவனை மறக்கிறதுனா என்ன தம்பி? ஒரு நாளைக்கு உன்னால ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலனா நீ எங்கேயோ தேவனை மறக்கிற. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட, ஒரு சாப்டர் கூட உன்னால பைபிள்ல படிக்க முடியலனா நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரை மறக்கிற. வாரத்துல ஒரு நாள் கூட உபவாசம் எடுக்க முடியலனா நீ எங்கேயோ ஆண்டவரை மறக்கிற. மாசம் ஒரு தடவை நடக்கிற திருவிருந்துல கூட உன்னால வந்து பங்கு வர முடியலனா நீ எங்கேயோ ஆண்டவரை மறக்கிற. வருஷத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு ஆத்துமாவை கூட உன்னால ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்த முடியலனா நீ எங்கேயோ ஆண்டவரை மறக்கிற. ஆண்டவர் நம்ம கூட பேசட்டும். எல்லாம் கண்ண மூடலாம். இந்த 2வது பாயிண்ட்ல ஆண்டவரே, இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்றேன், என் வாழ்க்கையின் ஏன் இந்த சிறையிருப்புக்குள் நான் சிக்கொண்டு இருக்கிறேன் என்றா ஆண்டவரே கீழே மறந்துச்சு. மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. திருப்தியா நீ கடைசியா இன்னைக்கு ஜெபம் பண்ண. நான் அந்த கூட்டத்துல ஜெபம் பண்றது சொல்லல, 40 நாள் ஃபாஸ்டிங் டைம் வந்தேன். அதெல்லாம் அதை தாண்டி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில திருப்தியா ஆண்டவரோட என்னைக்கு ஜெபம் பண்ண. ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற உறவு சிறையிருப்பு ஏன் தெரியுமாயா? எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ற பிள்ளை, எங்கேயோ ஒரு இடத்துல வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டி, வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டி. சிறிய தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டி அது பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும். சில ஞானஸ்நான தொட்டியை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நல்ல தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வெடிப்பு இருக்கும். அங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டே இருக்கும். நீ பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருந்தாலும் ஏதோ ஒரு வெடிப்புல உன்னுடைய அபிஷேகம் உன்னை விட்டு லூஸ் ஆகி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். கண்களோட உடன்படிக்கை பண்ணியே, ஆனா உன் கண்ணு எத்தனை வாக்குறுதிகளை பணிவிடத்துக்கு முன்னாடி கொடுத்த, எத்தனை பொருத்தனைகளை பண்ணின, எத்தனை ஜெபங்களை பண்ணின, எத்தனை காரியங்களை
செய்வேன்னு சொன்னவள, ஆனா இந்த 40வது நாள் என்னுடைய கடைசி நாள் உன்னோட அப்பா பேசுறாரு. எங்கே போனது உன் வாக்குறுதிகள் மகளே? எங்க உள்ள பச்சுவா வாக்குறுதி? எங்கடா பச்சுவா வாக்குறுதி? தப்பா வாய் நிறைய சொன்னியடா சாலமோன். பிதாக்களின் தேவனாகிய என் தகப்பனின் தேவன்னு சொன்னியே, ஆனா இன்னைக்கு உன் பொண்டாட்டிங்க பின்னாடி போயிட்டு என்னை கஷ்டப்படுத்துறியடா. Now I realize somewhere I made some mistake. மேஜர் கொடுமா, டி மேஜர் கொடுமா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசம் தேடி வந்தேன். இது உண்மைதானே? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசம் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலனாய் மாறிவிட்டே. நெஞ்சார ஜீசஸ் முத்தங்கள் கொடுத்து நீலனாய் மாறிவிட்டே. சிக்குண்டது ரெண்டு காரியங்களை என்னால் முடிந்த வரைக்கும் ஆவியானுடைய துணையோடு கூட உங்களுக்கு விளக்கமாய் சொன்னேன். ஒன்று, தேவனின் தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்குண்டது. இரண்டு, பிதாக்களின் தேவனை ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு போன ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்குண்டது. 3-4 காரியங்களை ஒரே வசனத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதுல 1ல இருந்து ஏறக்குறைய 10 வசனங்களை படிச்சு பார்த்தோம்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாரும் திருப்பிக்கலாமே, அதை மட்டும் வாசிச்சு 3rd 4th பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம முடிச்சோம் இன்றைக்கு கூட்டத்தை. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரமா, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை 1 by 1 ஐயா படிக்கும் பொழுது அப்படி பார்க்கலாம். படிங்கயா. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், நல்ல கவனிங்க, பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். பிரேக் பண்ணுங்கயா. அநேக ஸ்திரீகள் மேல என்ன வச்சாராமா? ஆசை வைத்தார். வார்த்தை சொல்லுங்க, ஆசை. சொல்லுங்க ஆசை. எத்தனை பேருக்கு ஆசை சாக்லேட் சாப்பிட்டு ஞாபகம் இருக்குதா? ஆசைன்னு ஒரு சாக்லேட் வந்துச்சு 50 பைசா ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆசை. நிறைய பேருக்கு ஒரு ஆசை, ஒரு ஆசை. இப்ப ஆசை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அடுத்த வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார்.
தெரியுதா? சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, இப்ப ஆசையுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, அவர்களோடு ஆசை வைத்து, ஐயா வெயிட் பண்ணுங்க. ஆசை வைத்து ஆசையின் அடுத்த லெவல் ஐக்கியமாய் மாறி விடுகிறது. அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தியம் புரியுது? முதல்ல என்ன ஆரம்பிக்குது? ஆசையுடைய அடுத்தது ஐக்கியம். சரியா? அடுத்து படிங்க. அடுத்த வசனத்தை படிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவங்களுக்கு பிரபுக்கள் குலமான எத்தனை பேர் இருந்தாங்களாமா? எத்தனை பேரு? 700 மனைவிகள். பிரபுக்கள் குலமான, பிரபுக்கள் குலம்னா எப்படி இருப்பாங்க? ராஜ குலத்தில் உள்ள எப்படி இருப்பாங்க? ராஜ குலத்தில் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க? நல்ல சிறப்பா, அழகா, கலரா இல்ல அப்படி இருப்பாங்கல்ல. அப்படி எத்தனை பேர் இருந்தாங்களாமா? 700 மனையாட்டிகள். அது பத்தா குறைக்கு 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் தெரியாது போல தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பாக்குறது. உனக்கு தான் 700 பிரபுக்கள் கூட இருக்கும்போது புத்தி எப்படி போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 700 + 300 1000 பேரை என்னன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. எத்தனை பேரை எப்படி மனப்பாடம் பண்ணியிருப்பாரு? ஒருவேளை நம்பர் எழுதி தொங்கிட்டு இருப்பாங்களோ. 413வது நம்பர் மனைவி, 312வது நம்பர் மனைவி, 913வது நம்பர் மனைவி. யாத்தி சபையே நடத்திருக்கலாம். படிங்கய்யா, படிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். எப்ப வயது சென்ற பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு வயசானாதான் லவ்வே கூடுது. வயசான பின்னாடிதான் சில வயசான பேர்களை பாருங்க, அப்பதான் அந்த அப்பா அம்மாவுக்கு லவ்வே ரொம்ப கூடும். ஏன்னா ஒரு பையன் வந்துருது, இந்த பையன் நம்மளை கவனிக்காம விட்டுருவானோ, இந்த மருமக சோறு போடாம விட்டுருவாளோ, இந்த பேரப்பிள்ளை நம்ம நடுத்தல விட்டுருமோ. அதனால அப்பதான் வயசானதுக்கு பின்னாடி நீதான் என் மனைவி, நீதான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கு. அப்பதான் லவ் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆகி இந்த மனைவிமார்கள்லாம் சேர்ந்து அவன் இருதயத்தை என்ன செய்ய பண்ணினார்களா? சாய பண்ணினார்கள். அந்நிய தேவர்கள் பக்கம் சாய பண்ணினார்கள். படிங்கயா. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான, கவனமா கவனிக்கணும், எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோனின் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினார். எதுக்கு எதிரில் கட்டினாராமா? அந்த வார்த்தை படிங்க. எதுக்கு எதிரில் கட்டினாராமா? எருசலேமுக்கு எதிரான மலை. ஆண்கள் சொல்லுங்க, எதுக்கு எதிரில் கட்டினாராமா? இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் ஏன் அதை சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. என்னை கவனிங்க. எருசலேம்ல தான் இவர் கட்டின 400 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பிரம்மாண்ட ஆலயம் இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு துணிகரம்னா, இந்த எருசலேம்ல அவர் கட்டின ஆலயத்துக்கு எகுத்தாப்புலயே பாகாலுக்கு என்ன கட்டுறாரு? கோயில் கட்டுறாரு. ஹலோ, கேன் யூ இமேஜின்? உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஐயா, சர்ச்சை கட்டிட்டு சர்ச்சு கட்டின அதே பாஸ்டர் சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல ஒரு விக்கிரக கோயில் கட்டுறதுக்கு எப்படியா மனசு வரும்? தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துணிகரம், திமிரு, கொழுப்பு, எவ்வளவு திமிரா சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல உனக்கு கட்டுறதுக்கு. ஐயா, நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்ன்றது நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் தெரியுமா?
அப்படிங்களா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறான்றத வாலிப தம்பி பார்த்து எல்லாரும் சொல்ல, எப்படி உங்க கூட இருக்கிறான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நீங்க ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கிறதுனால ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? காஸ்ட்லியான கார் வச்சிருக்கிறனால ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஒரு பெரிய வீடு கட்டிருக்கிறனால ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? சர்க்கார் ஜோடியில இருக்கிறனால ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? எதை வச்சு சொல்ல முடியும்னா, சிம்பிளா சொல்றேன், ஒரு தப்பு நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனசு, டேய் நீ ஆண்டவருடைய பிள்ளைடா, இந்த பாவத்தை செய்யக்கூடாதான்னு உள்ள ஒரு உறுத்தல் வந்தா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறான்னு அர்த்தம். அந்த உறுத்தலே வரல, பார்த்துக்கலாம் ஆண்டவர் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னா சார் டேஞ்சர், நீ கோமால இருக்கிற, ஸ்பிரிச்சுவல் கோமால இருக்கிற, என்னைக்கு நான் உயிர் போயிடும். நான் உயிர் போயிரும் சொல்றது என்ன? உயிர் போயினா ஆதியாகமத்துல சொன்ன உயிரை போய் நீ அதை திங்கிற நாள்ல சாகவே சாவேன்னு சொன்னார்ல, அந்த சாவ சொல்ற நீ ஸ்பிரிச்சுவல் கோமா, துணிகரமா பாவம் செய்யற. பாத்துக்கலாம், என்ன பாஸ்டர், என்ன விசுவாசி, பார்த்தா என்ன செய்வாங்க, என்ன பண்ணிடுவாங்க, பார்த்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட, செத்த தொலைஞ்ச சொல்றாரு. அதனால அவங்க அப்பன் சொன்னா, அடிக்கடி சொன்னா, துணிகரமான பாவத்துக்கு நீ விலக்கி காத்துக்க, துணிகரமான பாவத்துக்கு நீ விலக்கி காத்துக்க ஆண்டவரே. ஆனா இவனுக்கு என்ன துணிகரம் வந்தா, எருசலேமுக்கு எதிரில என்ன கட்டுவாராமா? படிங்கயா படிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி, தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான ஸ்திரீகள் எல்லாருக்காகவும். ஐயா, மூணாவது பாயிண்ட் இப்பதான் நான் பேசுறேன். எதற்காக இவர் செஞ்சாராமா? இதெல்லாம் தங்களுடைய அந்நிய ஸ்திரீகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக. மூணாவது பாயிண்ட் ஏன் சிறையிருப்புன்னா, அந்நியர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கூட்டம். யாரை சந்தோஷப்படுத்துது? அந்நியர்களை, அடுத்தவங்களை. அந்நியரை சந்தோஷப்படுத்துறோன்ற பேர்ல ஆண்டவரை வருத்தப்படுத்துற ஒரு கூட்டம். சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியலையா? ஏயா சிறையிருப்பு? ஐயா ஏயா சிறையிருப்பு? ஏன் இந்த பிரச்சனை? ஏன்னா அவங்கள பிரியப்படுத்தினேன், அங்க போனாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க பத்திரிகையை நீட்டிட்டாங்க, அவங்க எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, அவங்க எனக்கு அதை பண்ணிட்டாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறேன், இவங்கள சந்தோஷப்படுத்துறேன், இவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறேன். அவன் 2019 20 21 கொரோனா வந்திருந்தப்ப அவங்க தானே உன்னை வந்து பார்க்க வந்தாங்க. ஒரு வார்த்தை கூட உன்னை போன் பண்ணி கேட்கல. போன்ல கேட்டா நம்ம போன் வழியா கொரோனா வந்துன்ற மாதிரி ஒரு வார்த்தையாவது கேட்டாராயா அந்த சொந்தக்காரவங்க, அந்த பந்தக்காரவங்க, அந்த உறவுக்காரவங்க? ஆனா நம்ம அவங்க 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 அவங்கள சந்தோஷப்படுத்துறேன், இவங்கள சந்தோஷப்படுத்துறேன். போய் 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 எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டீங்க? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். 3 மாசம் முடிஞ்சிருக்குல, 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். இந்த 3 மாசத்துலயும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கட்டடிக்காம 3 மாசம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்தேன்றவங்க மட்டும் கை தூக்கணும் பார்ப்போம். ஆண்டவர் பாக்குறாரு, ஆண்டவர் பாக்குறாரு. 3 மாசம் ஒரு சண்டே கூட நான் கட் பண்ணாம வந்தேன் பாஸ்டர். ஐ நல்லா உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். பரவாயில்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். காட் பிளஸ் யூ. கை கீழே போட்டுங்க. சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்த, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த, அந்நியரை பிரியப்படுத்த. இந்த காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற பையன்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, அக்காமாரு தங்கச்சிமாரு ஸ்கூல்ல சொல்லுவாங்க, என்ன அருமையா பாட்டு பாடுறடி நீ, இந்த ஆண்டு விழாவில் நீ பாடே, என்ன அழகா பாடுற. உடனே உனக்கு ஒரு ஆசை வரும், ஏய் ஆண்டு விழாவில் பாடுனா இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் என்னை பாராட்டு. இந்த பாஸ்டர் பொம்பளை பிள்ளைகளுக்கு மைக்கே கொடுக்க மாட்டேங்கிறார், பயனுள்ளையாதான் பாட வைக்கிறார். இவருக்கு கொடுத்து இவங்க நம்மளை முன்னேற்ற, நம்மளை என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறார். ஆனா அங்க பாடுனா நமக்கு பேர். அது என்ன பாட்டு? அந்த பாட்டு. உடனே உள்ள வரும், இங்க பாட்டா நமக்கு அங்க கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நீ அங்க போய் பாடுனா அந்நியரை பிரியப்படுத்தி அப்பாவை வருத்தப்படுத்துற. என்ன அழகா டான்ஸ் ஆட தெரியுமா? ஆண்டு விழாட இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட, சினிமா பாட்டு நீ டான்ஸ் ஆட. உடனே உனக்கு தெரியும் நம்ம பாஸ்டையா நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா அப்ப நீ நினைக்கணும், இந்த கால் டான்ஸ் ஒன்று ஆடிச்சுன்னா அது விபிஎஸ்க்காக ஆடுமே ஒழிச்சு அந்நியனுக்காக ஆடாது, அந்நியனுக்காக ஆடாது. தேவப்புள்ள வாலிப தம்பி தங்கச்சி, நான் சொல்றேன், ஸ்கூல்ல காலேஜ்ல மற்றவங்களை பிரியப்படுத்துறேன், பிள்ளைகளை குஷிப்படுத்துறேன், உன் திறமையை காட்டுறேன், கைத்தட்டு வாங்குறேன், மெடல் வாங்குறேன்ற பேர்ல அப்பாவை வருத்தப்படுத்தினேன்.
சிக்கிக்கிடுவேன். நமக்கு அது முக்கியம் இல்லை சார், அது அழிஞ்சிடும் சார். ஆனா இது தேவனுக்குரியதா இருக்கிறது. அந்நியரை பிரியப்படுத்துறேன்னு அப்பாவை வருத்தப்படுத்த வேண்டாம். இந்த 3வது பாயிண்ட்ல ஆண்டவர் உங்களோட பேசட்டும். எத்தனையோ முறை அடுத்தவங்களை பிரியப்படுத்தி வேண்டாம் சார், அவரை பிரியப்படுத்துவோம் சார், அவரை பிரியப்படுத்துவோம். கடைசி பாயிண்டை சொல்லி முடிச்சிடுறேன், நேரமாய் கொண்டு போகிறது. அடுத்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமானார். அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு கட்டளை நல்ல கவனிங்க. 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். யார் கோபமானாரா? எத்தனை முறை சொன்னாராமா? இல்ல கையை எப்படி வச்சு சொல்லுங்க, 2 நிமிஷம் சொல்லுங்க பாப்பா. தமிழ்நாட்டில் இப்படி காட்டினீங்கன்னா இப்ப வேற மாதிரி ஆயிடும். சரி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. எத்தனை முறை சொன்னாராமா? 2 தடவை பர்பஸா சொல்றார். செய்யாதடா, மறந்துடாதடா. நீ டெடிகேஷன் பண்ணும்போது ஜோம் பண்ணதை மறந்துட்டியாடா, ஏன்டா அப்படி பண்றேன்னு 2 முறை வான் பண்ணியும் கர்த்தர் கோபப்பட்டாரா? 4வது பாயிண்ட், கர்த்தரின் சிட்சையை அற்பமாக எண்ணும் ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்கொண்டது. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து நரகம் என்கிற பெரிய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர். இந்த சத்தியம் புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? குட்டி குட்டி தண்டனை கொடுத்து பெரிய நரகத்திலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு? காப்பாற்றுகிறார். சில காரியங்களை ஆண்டவர் உங்ககிட்ட டைரக்டாவும் செய்யறாரு, இன்டைரக்டாவும் சொல்றாரு. சில காரியங்களை சில குட்டி குட்டி தண்டனை கொடுக்கிறாரு. ஆனா நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? அது தண்டனையிலே கன்சிடர் பண்றது இல்ல. அது பை மிஸ்டேக் நானா போய் இப்படி பண்ணிட்டேன். அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வண்டி போய் ஒரு இடத்துல போய் முட்டுதுன்னா உடனே புரியணும், ஆண்டவர் என்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாரு. இத்தனை நாள் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி இப்ப வண்டி எடுக்கும் போதே பஞ்சரா இருக்குன்னா ஆண்டவர் என்கிட்ட ஏதோ. நான் லாஸ்ட் டைம் எப்பயோ பாஸ்டர் பார்க்கும்போது, பாஸ்டர் நான் வேற ஏதோ ஒரு ஊர்ல பேசிட்டு இருந்தேன், பிரசங்கம் இங்கதான் பக்கத்துல 3 எங்க பேசிட்டு பாஸ்டர் பாக்குறதுக்காக பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நான் வந்து நாகர்கோவிலுக்கு போறேன், எங்க ஊருக்கு திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்காக நான் போறேன்னு சொல்லியிருந்தாரு பாஸ்டர். ஓ அப்படியா பாஸ்டர், அப்ப உங்களை பார்க்க முடியாதா பாஸ்டர்? சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திடீர்னு நினைச்சு என்ன நினைச்சாரோ தெரியல, பாஸ்டர் நான் போகல, நீங்க வாங்க அப்படின்னாரு. வந்து கேட்டேன், என்ன பாஸ்டர் திருநெல்வேலி போறேன்னு சொன்னீங்க, ரெடியா? அது என்னன்னு தெரியல பாஸ்டர், காரை எடுக்கும் போதே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு பாஸ்டர், கார் உள்ள தட்டிடுச்சு, ஆவியானவர் என்கிட்ட ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு, நான் போறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது தேவனுடைய மனுஷன். அது பாஸ்டர் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா பாஸ்டர்? கல்யாணத்துக்கே போறேன், அது சொந்தக்கார கல்யாணத்துக்கே போறேன். ஐயா நல்லா கவனிங்க, ஆண்டவர் இப்படி குட்டி குட்டி தண்டனைகளை கொடுத்து நம்மோட பேசுவார். எப்படி அவருக்கு காருக்கு ஒரு 5000 செலவு இருந்திருக்கும், டிக்கரிங் வேலை, பெயிண்டிங் வேலை இருந்திருக்கும். ஆனா அதை கொடுத்து ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஏதோ காப்பாத்துறாரு ஆண்டவர். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அப்படி வரும் பொழுது நம்ம உடனே நமக்குள்ள ஒரு இருக்கிற ஆவியானவர் அது உணர்வுல இருக்குது. நம்ம உடனே இப்ப அவர் நினைக்கிறாரு, அது என்னமா சரி எடுக்கும்போது தெரியாம பட்டுருச்சு, பழம் பை மிஸ்டேக், என்னுடைய பை மிஸ்டேக் அப்படி நினைச்சிருந்தா அது அறியாமை. நோ, God want to tell something. God want to tell something. நான் சின்ன பையனா இருக்கும்போது நல்லா கவனிங்க, ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது இப்படி செவுத்து பக்கம் போய் மறைச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 50 வரைக்கும் எண்ணணும் ஒரு விளையாட்டு. அப்ப இருக்கிற டீம்ல இருக்கிற 9 பேர் போய் அங்க ஒளிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம போய் ஒவ்வொரு ஆளா கண்டுபிடிக்கணும். அந்த விளையாட்டுக்கு பேர் என்னது? கண்ணாமூச்சி. மெட்ராஸ்ல அந்த விளையாட்டுக்கு பேர் ஹைட் அண்ட் சீக்கா. இங்கிலீஷ்ல ஹைட் அண்ட் சீக். அது
அது விளையாண்டுகிட்டு இருக்கும் போது சின்ன பிள்ளைல ஒரு நாள் நான் அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் குசுமுத்தனம் இப்படி திரும்பி எங்க போய் ஒளிகிறான்னு ஒருத்தனை பார்த்தேன். அப்படி பார்க்க கூடாது. அவன் கடுப்பாய அங்க இருந்து ஒரு கல்லை விட்டு எரிஞ்சான். அது நேரா இங்க வந்து பட்டு உடஞ்சு ரத்தம் ஊத்துது. நான் நேரா எங்க அம்மாட்ட போறேன், அம்மா மண்டை உடைஞ்சிட்டாமா. ஒரு நல்ல தாய் என்ன பண்ணணும், ஒரு காப்பி தூளை கொண்டு வந்து படார்னு வச்சு அமுக்கணுமா வேண்டாமா, இல்ல தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்டிச் பண்ணணுமா வேண்டாமா? எங்க அம்மா அன்னைக்கு கேட்டாங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன், இன்னைக்கு நீ என்னடா பாவம் செஞ்சேன்னு கேட்டாங்க. ரத்தத்தோட நிக்கிறேன் சார். எங்க அம்மா என்னை பார்த்து கேட்கிறாங்க, இன்னைக்கு நீ என்னடா பாவம் செஞ்ச? அன்னைக்கு என் மனசுல படார்னு ஒண்ணு வந்து உட்கார்ந்துச்சு. அடின்னு ஒண்ணு விழுந்தா நம்ம எங்கேயோ பாவம் ஒண்ணு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 46 வயசு ஆயிடுச்சு. ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா கூட, பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா கூட என் உள்ளா இருந்து ஆத்மா சொல்லுது, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேனோ, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேனோ. தம்பி, உணர்வு வேணும் தம்பி, உணர்வுள்ள இருதயம் வேணும் தம்பி. கர்த்தர் சின்ன சின்ன தண்டனை கொடுக்காருன்னா அலர்ட் ஆயிக்கோ. என் கூட ஏதோ பேச வர, ஏன்னா ஒரு பெரிய சிறை இருப்பிலிருந்து நீ தப்புபடியாக கர்த்தர் இந்த 40வது நாள் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 4 காரியம் சொன்னேன். நம்பர் 1, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்த ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்கொண்டு போனது. 2வது, பிதாக்களின் தெய்வத்தை ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறந்த ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்கொண்டது. 3வது, அந்நியரை பிரியப்படுத்தி அப்பாவை வருத்தப்படுத்தின ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்கொண்டது. 4வது, கர்த்தரின் சிட்சையை அசால்ட்டா அற்பமா நினைச்ச ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் சிக்கொண்டது. எழுப்பி நிற்கலாம் தேவசம்.